வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட முதல் படமாக வெளிவந்த தனுஷ், குத்து படத்தோட நடிகை திவ்யா, டேனியல் பாலாஜி, சந்தானம், கருணாஸ், நவ்தீப், டேனியல் பாலாஜி, முரளி, கிஷோர் இவங்களோட மற்றும் பல நடிப்பில் இசை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷ், தீனா மற்றும் யோகி அவர்களோட இசையில் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2007 வெளிவந்த பொல்லாதவன் அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இந்த படம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2007 ரீமேக் அப்படிங்கிறத ஒரு கலாச்சாரத்தை அந்த படம் கொண்டு வந்துச்சு. ரீமேக் சாங் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை 2007 பார்த்தீங்கன்னா பில்லா படத்தை பார்த்து ரீமேக் பண்ணாங்க. பில்லா படம் பார்த்திங்கன்னா நடிகை அஜித்குமாரோட நடிப்பில் வெளியே வந்துருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பொல்லாத படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீமேக் சாங் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இப்போ சாங் பார்த்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பில்லா படம் வந்துச்சு. பில்லா படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனமேஸ் பில்லா சாங் பார்த்தீங்கன்னா வெத்தலை போட சாங் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷோட நடிப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஸ்திவாரம் போட்ட படம். அதுக்கு முன்னாடி பார்த்தா தனுஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னை பையனாகவே காட்டியிருந்துச்சு. சென்னையில் வாழ்கிற ஒரு யதார்த்தமான பையனாகவே காட்டியிருந்துச்சு. படத்தோட கதை என்னென்னா, தனுஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டில் இருக்கா. அப்படி அவருக்கு பார்த்துக்கிட்டினா வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பார்த்துக்கிட்டினா அவங்க வீட்டில் சண்டை போகிறாங்க, திட்டுறாங்க, வேலைக்கு போக முடியாது, சண்டை போகிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டினா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறா. அப்படி அந்த பொண்ணை பார்த்தா லவ்வாக சொல்ல தயங்குறா. அப்படி என்னதான் லவ்வாக சொல்ல தயங்கினாலும் வீட்டில் பார்த்துக்கிட்டினா அவங்க அப்பா பார்த்தா வேலைக்கு இருக்கா. அப்படி இப்போ இருக்கும்போது அவருக்கு பார்த்துக்கிட்டினா ஒரு மார்க்கெட்டிங் வேலை கிடைக்குது. அந்த மார்க்கெட்டிங் வேலைக்கு பார்த்துக்கிட்டினா போகிறதுக்கு பைக்கு வேணும். பைக்கு தான் வேலைக்கே போக முடியுங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டினா தன்னோட சேவிங்ஸில் வச்சுருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை கொடுத்து 1.5 லட்சம் அப்போ பார்த்தா பல்சருங்கிறது 1 லட்சம் தான் வருது 2007 போது 1 லட்ச ரூபாயை கொடுத்து பைக்கு வாங்கிக்கிங்க அப்படிங்கிற. அப்படி அந்த பைக்கு பார்த்தா பல்சர் பைக்கு. அந்த பல்சர் பைக்கே இவர் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்குறா. அப்படி அந்த பைக்குக்கும் இவருக்கும் உண்டான உறவு, இந்த பைக்கு வாங்கினதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன இது நடந்துச்சு, இந்த பைக்கு பார்த்தா ஒரு கடை தொலைஞ்சி போயிடுது. அந்த தொலைஞ்சி போன பைக் பார்த்தா ஒரு கிடச்சிதா இல்லையா, அந்த பைக்கை எடுத்தவங்க யார், அந்த பைக்கை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், அந்த பைக்கு திருடு போன சமயத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பல திருப்பங்களில் பார்த்துக்கிட்டினா படத்தை கொண்டு போய் கிளைமேக்ஸில் பார்த்துக்கிட்டினா பைக் கிடச்சா இல்லையா அப்படின்னு மாதிரி பார்த்து படம் படிச்சிருப்பார் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சாருக்கு இதான் முதல் படம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சென்னையோட இதை பார்த்துக்கிட்டினா சூப்பராக காட்டியிருப்பபடி. சென்னையில் பார்த்தா இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. சென்னை பார்த்தா பசங்க பார்த்தீங்கன்னா தன்னோட பைக்கை பார்த்துக்கிட்டினா எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க, பசங்க பார்த்துக்கிட்டினா பைக் காதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த படத்தை காட்டியிருப்பபடி. எல்லாத்துக்கும் மேலே தனுஷ் பார்த்துக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யதார்த்தமான நடிப்பையும் நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு துள்ளலான நடிப்பையும் வெளிப்படுத்திப்பபடி. அவர் நடிப்பு சொல்லித்தரணும் அவசியமே இல்லை. அவர் நடிப்பு பார்த்த படத்துக்கு பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக் வச்சுருக்கா. அப்படி படத்தோட நடிகை திவ்யா அவங்க பார்த்துக்கிட்டேன் என்ன தான் பார்த்துக்கிட்டா ஒரு ஹீரோயின் தேவைன்னாலும் அவங்க பார்த்தா படத்துக்கு தேவையான ஒரு இதை கொடுத்து அவங்க அப்படியே கிளம்பியிருக்காங்க. ஒரு சில சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம்படி இருந்துச்சு. அதுபோக படத்தோட வர காமெடி நம்ம சந்தானம், கருணாசு இவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டா போட்டி போட்டு படத்தை காமெடி பண்ணிப்பாங்க. அந்த காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தா நம்ம சந்தானம் பார்த்தா மச்சி நீ கேளே அப்படின்னு சொல்கிற இதெல்லாமே பார்த்துக்கிட்டா வேறு லெவலாக இருக்கும். அது சந்தானத்தோட காமெடியும் சரி, கருணாஸோட காமெடியும் சரி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பார்த்தா தியேட்டரில் சிரிப்பாளியை உண்டு பண்ணியிருந்துச்சு. அதுபோக நம்ம கிஷோர், டேனியல் பாலாஜி இவங்க 2 பேர் தான் இந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டா மெயினான வில்லனுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம கிஷோரை பார்த்திங்கன்னா டேனியல் பாலாஜி கொண்டு போகிறா. அப்படி தன்னோட சொந்த அண்ணனையும் அவரையும் கொண்டாரு அப்படிங்கிற கதை பார்த்துக்கிட்டா அது பின்னாடி வரும். ஏன் அண்ணனை பார்த்தா நம்ம தம்பி கொள்கிறான் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டா இந்த படத்தை பார்த்தா காட்டிப்பாங்க. ரவுடிங்களுக்குள்ளேயும் பார்த்துக்கிட்டா ஒரு சில ஈகோஸ் இருக்குது. அவங்க ஈகோஸ் அண்ணன் தம்பியாக பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் வெட்டுவோம் குட்டுவோங்கிறத இந்த படத்தை காட்டிப்படி. இந்த பைக்கை திருந்தது யார் அப்படிங்கும்போது
சென்னையில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பைக் இப்போலாம் திருடப்படுது. பைக்கு திருடினா எந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டா பைக்கை பதுக்கி வைக்கிறாங்க. திருடப்பட்ட பைக்கு எத்தனை நேரத்தில் எவ்வளோ மணி நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டா கண்ணு முன்னு தெரியாமல் சிதைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தை டீட்டெயிலாக நம்ம காட்டி பண்ண வெற்றிமாறன் சார். அதுக்காண்டி பார்த்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. இனிமேலேது யாராச்சும் வெளியிலே போனால் பைக்கை தயவு செஞ்சு சைடு ஸ்டாண்டோ பைக்கில் சாவி வச்சு போகாமல் இருங்க. இதை எனக்கானே சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட சாவி வச்சு போயிடுவேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து பார்த்தா நிறைய மாற்றிக்கிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் வந்து பார்த்தா வெளியே போனால் பைக்கில் போனால் காரில் போனால் வெளியே போகும்போது பைக்கை சாவி எடுத்து வச்சுக்கங்க. அது நமக்கு சேஃப்டி. ஏன்னா ஒரு பைக்குனாலும் நம்ம ஈஸியாக சம்பாதிக்காமல் வாங்க முடியாது. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. படத்தோட இசை ஜிவி பிரகாஷ்குமார். படத்துக்கு வந்து பார்த்தா உயிர் நாடினா ஜிவி பிரகாஷ்குமார். அந்த படத்தில் வர அந்த பைக்குக்கும் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பபடி அது எத்தனை பேர் வந்து பார்த்துக்கிட்டா பல்சர் பைக்கை வாங்கிட்டு அந்த பிஜிஎம் வந்து பார்த்துக்கிட்டா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பல தெருவில் பார்த்துருக்கலாம், பல பைக்கில் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பிஜிஎம் வந்து பார்த்துக்கிட்டா ஏகப்பட்டோட இளைஞர்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அது பார்த்து மிகப்பெரிய வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்துச்சு. படத்தில் அவங்களுடைய பாடலுமே வந்து பார்த்துக்கிட்டா எல்லா பாடலுமே வந்து பார்த்தோன்னா அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் இந்த ரீமேக் சாங்கில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டிஜே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ராக் போர்ஷன் ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டா ரேப் போர்ஷனா அது செம்மையாக இருக்கும். அந்த பாட்டு வந்து பார்த்துக்கிட்டா அந்த பாட்டை கேட்குறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். திவ்யாவோட பாட்டு நடனம் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த பாட்டை வந்து பார்த்தா ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்த விதத்தை வந்து பார்த்தா ஜிவி பிரகாஷ்குமார் கண்டிப்பாக பாராட்டலாம். அவர் வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துக்கிட்டா படத்தை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி நடிச்சிருக்கா அப்படி அவர் இப்போ நடிக்காமல் இந்த மாதிரி பார்த்தோன்னா இசையில் வந்து பார்த்தா ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண நல்லாயிருக்கும். வெற்றிமாறன் சாருக்கு என்னதான் படமாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகளை கையாண்ட விதங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஒரு சில இது கொடுத்து கூஸ் பூம்ஸ் மூவ்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு வரும். நம்ம இவரு சொல்லுவாப்படி கிஷோர் சொல்லுவாப்படி அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வர பின்னாடி மியூசிக்லாம் பார்த்துக்கிட்டா வேறு லெவலாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன். இதனால தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தா 2-3 படம் நடிச்சிருக்கா அப்படி. இல்லைனாலும் பார்த்துக்கிட்டா வெற்றிமாறன் தனுஷ் வச்சு எடுக்க மாட்டாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எத்தனை பேர் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கிட்டா வர பிஜிஎம் அந்த பயம் இல்லைன்னு சொல்கிற சீன் செம்மையாக இருக்கும். படத்தில் வரக்கூடிய பின்னணி இசையை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பார் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார், தீனா மற்றும் முரளின்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேரும் பார்த்தா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நான் அதெல்லாமே குறைச்சல. ஹீரோயினை மட்டும் வந்து பார்த்தா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட கருத்து. மற்றபடி வெற்றிமாறன் சார் பார்த்தா அவர் சென்னைக்கே உண்டான பாசையில் அவருக்கே உண்டான ஒரு இதில் பார்த்தா அந்த படத்தை எடுத்துருக்கா அப்படி. உங்களுக்கு என்ன இந்த படத்தை என்ன பிடிச்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முழுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கணும். அதனால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் செய்வோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.